உங்களுக்கு உங்கள் லைஃப்பை உண்மையிலே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கா? பிகாஸ் இந்த உலகத்தில் 90% ஆஃப் பீப்புளுக்கு சுத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்காது, ஃப்யூச்சரை பற்றின சிந்தனைகள் இருக்காது. லைஃப் எப்படி போனால் என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் உண்மையிலே உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், உங்களுடைய லைஃப் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, இட்ஸ் ரியலி கிரேட். இந்த யூனிவர்ஸில் காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அது பிளான் பண்ணியிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். இந்த 3 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 100% கேரண்டீடாக என்னால் சொல்ல முடியும், உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், ஏதோ ஒரு சேஞ்ச், சம்திங் வில் ஹேப்பன். அதில் நான் ஷூராக சொல்ல முடியும். பட் ஒரு சில பேருக்கு 3 நாளில் லைஃப் சேஞ்ச் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 6 months இல்லை 1 year லைஃபே கம்ப்ளீட்டாக 100% அப்படியே 360 degrees கூட உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நன்றியை மட்டும் சொல்லிடுங்க. 100% அடுத்து சொல்லுவேன், உங்கள் லைஃப் ப்ரெசன்ட் லைஃப்பும் சரி ஃப்யூச்சர் லைஃப்பும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என் லைஃப்பில் இது 100% ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் நான் இது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ தூரம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு ஃப்ரீக்குவன்சி போகும் யூனிவர்ஸ்க்கு. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, அது இல்லை, இது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புறீங்க அப்படின்னப்போ உங்ககிட்ட இல்லை அப்படின்ற ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் போகும். இதே என்கிட்ட இது ஒரு விஷயம் இருக்குது, கிடைச்ச உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நினச்சி பார்த்து நன்றி உணர்வோட அந்த ஒரு கிராட்டிடியூடை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ்க்கு போகும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் நிறையா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் திரும்ப உங்களுக்கு நிறைய கொடுக்கும், கொண்டு வந்து சேர்க்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்க செஞ்ச நெகட்டிவான விஷயங்கள். அதாவது ஸ்பிரிச்சுவலாக போகும்போது கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் செஞ்ச ஏதோ ஒரு தவறு அவனுக்கு திரும்ப ரிட்டர்ன் வருது, அதனால தான் அவன் கஷ்டப்படுறான். இப்போ உங்களுக்கு கையில் சும்மா என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்கள் கை பிரச்சனை ஏதோ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கையால் போன ஜென்மத்திலையோ இல்லை இதுக்கு முன்னாடி பிறவிலையோ இல்லை இந்த பர்த்லேயே ஏதோ ஒரு உயிருக்கு நீங்கள் தொல்லை கொடுத்துருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். காலில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா மேபி இந்த காலை வச்சு யாரையாவது ரொம்ப காயப்படுத்தியிருக்கலாம். காரணமே இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நியூட்டனோட 3rd லாவே அதுதான், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் அன்ஈக்குவல் ரியாக்ஷன். ஸோ உங்களுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி உங்கள் கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறது? உங்களுடைய அறியாமையினாலையும் உங்களுடைய மிஸ்டேக்ஸ்னாலேயும் நிறைய பாவங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பல பேர் சொல்லியிருக்காங்க, அன்னதானம் பண்ணுறதுனால நம்மளுடைய கர்மா பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் செய்யும்போது இது நான் பண்ணலை அப்படின்ற தன்மையில தான் பண்ணணும். நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது உங்கள் பாவங்கள் அழியும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தானம் எது அப்படின்னா ஒருத்தவங்களுடைய பசியை போக்குறது. ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1% நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா அன்னதானம் பண்ண பல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பெரிய தடைகளாக இருக்கிறதே உங்களுடைய கர்மா தான். முடிஞ்ச அளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ண பாருங்கள். இனிமேலும் எந்த கர்மாவும் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருங்க. ஏன்னா அன்னதானம் பண்ணால் போகும், ஆனால் அதே ஒரு காரணமாக வச்சு திரும்ப மற்ற உயிர்களை நீங்கள் காயப்படுத்துறீங்க அப்படின்னா அது போகாது. திரும்ப உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் வரும். அதுக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிஞ்சு வேணும்னே திரும்ப பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. அதனால் இது வரைக்கும் முடிஞ்சதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா நல்லது பண்ணுங்கள், நிறையா அன்னதானம் பண்ணுங்கள். 3rd விஷயம், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஷர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஞான தானம் பண்ணுங்கள். ஞான தானம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் சொல்கிற ஒரு டீச்சிங்ஸ் மூலமாக ஒருத்தவங்களுடைய லைஃப் அங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அதே நியூட்டன்ஸ் 3rd லா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு திரும்ப நடக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் 2 விஷயம் நான் சொன்னேன்ல, அதாவது 3 விஷயம் சொன்னேன். ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறது, 2வது அன்னதானம் பண்ணுறது. அன்னதானம் பண்ணும்போது உங்கள் கர்மா பேலன்ஸ் ஆகும், நீங்கள் செஞ்ச பாவங்கள் குறையும், ஓகேவா? 3வது ஞானதானம் பண்ணும்போது உங்களுடைய புண்ணியம் சேரும். பாவம் குறையிறதுக்கு அன்னதானம், புண்ணியம் சேர்றதுக்கு ஞானதானம். உங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.
ஏன்னா நீங்கள் மற்றவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக தான் செய்யும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இதனால எங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அதுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அன்னதானம் பண்ணும்போதும் அப்படிதான், இது பண்ணால் என் பாவம் குறையும் இதுக்காக நான் பண்ணணும் அப்படின்ல, உண்மையிலே அது மூலமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணணும். அன்னதானம் பண்ணால் அது மூலமாக பல பேருடைய பசியை தீர்க்கணும், பல பேருடைய பசியை போக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பண்ணணும். ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வரல அப்படின்னா ஒரு 4 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க, அப்போதான் சாப்பிடாம பசியில் இருக்கிறவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் 4 பேருக்கு 4 விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றப்போ இது மூலமா அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நீங்க பண்ணணுமே தவிர இது சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு புண்ணியம் சேரும், இதனால எனக்கு பெனிஃபிட் ஆகுன்ற எண்ணத்துல நீங்க செஞ்சீங்கன்னா அது பிஸ்னஸ். அதாவது நான் ஒரு விஷயம் பண்றேன் அதனால எனக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னாலே அது பிஸ்னஸ் தானே. நான் காசு போடுறேன் எனக்கு திரும்ப காசு வரணும், நான் இன்வெஸ்ட் பண்றேன் எனக்கு இன்வெஸ்ட் வரணும், அதுக்கு பேர் பிஸ்னஸ். நீங்க பிஸ்னஸ் மைண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, ஈகோ இருந்தாலும் ஒண்ணுமே நடக்காது. ஸோ உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்ட் செட்ல ஈகோ இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிடுங்க. அண்ட் ஆல்சோ மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் கருணையும் அன்பையும் அதிகமாக உங்களுடைய மைண்டில் ரீப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ண முடியுமா? என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இந்த 3 விஷயம், இந்த 3 விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ என் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் வாயாலே பல பேருக்கு சொல்லி பல பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்கள் மற்றவங்களுடைய லைஃப் அதனால சேஞ்ச் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இந்த விஷயத்த பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேருங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும், இட்ஸ் ஃபார் ஷுர். இந்த விஷயத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய நாலேஜபிளான விஷயம் தெரியுது, இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னாலும் அதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பல பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸ்டே பிளஸ்ட்.